ஹாய். ஈவினிங் ஸ்நாக் வந்து சோயா சங்க்ஸ் கட்லெட் பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் துருவி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன். நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் கம்மி பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் கம்மி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கோங்க. பெருங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரவை 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலை மாவு போட்டிங்கன்னா நல்லா பைண்டிங் கிடைக்கும். ரவை வந்து அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணியிருந்தேன், தவாலையும் பண்ணி பார்க்கலான்னு தவாலையும் பண்ணியிருந்தேன். ஏர் ஃப்ரையரில் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ண விட்டுருந்தேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் ஃப்ரை பண்ண வச்சுக்கோங்க. தவாவில் வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் பண்ணதை விட தவாவில் பண்ணது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சாப்பிடுவாங்க. எங்களுக்கு நைட்டு டின்னருக்கே நாங்கள் இது தான் எடுத்துக்கிட்டோம். பையனுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன் நைட்டு. தேங்க்யூ.